வருக வருக இணைந்து வருக வாழ்வை தேடுவோரே, வாழ்வை பலியில் இணைந்து வாழ்ந்தால் வானகம் மண் மலரும். வருக வருக இணைந்து வருக வாழ்வை தேடுவோரே, வாழ்வை பலியில் இணைந்து வாழ்ந்தால் வானகம் மண் மலரும். வருக வருக இணைந்து வருக வாழ்வை தேடுவோரே, வாழ்வை பலியில் இணைந்து வாழ்ந்தால் வானகம் மண் மலரும். பகையும் போரும் வன்முறையும் நம் பகையென கொள்வோம் நம் மறையில். ஆளல் அடக்கல் முறை ஒழிந்தால் வீரையாட்சி மலரும் பெருவெங்கும். ஆளல் அடக்கல் முறை ஒழிந்தால் வீரையாட்சி ஒளிரும் பெருவெங்கும். இந்த உலகமே இனிய உரண்டியமும் இதை உணர்ந்தே பலிதனில் ஒன்றிணைவோம். வருக வருக இணைந்து வருக வாழ்வை தேடுவோரே, வாழ்வை பலியில் இணைந்து வாழ்ந்தால் வானகம் மண் மலரும். மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம், குருகுலமே வருக, குருகுலமே வருக. திருப்பலி செலுத்திட வருகவென்றழைத்தோம், குருகுலமே வருக, குருகுலமே வருக. வருக
வாழ்வை தேடுவோரே, வாழ்வை வழியில் இணைந்து வாழ்ந்தால் வானக மண் மலரும். பேரருட்பிதாவையும் அவர் சுதனையும் அன்புரு ஆவியையும் தன்னகம் கொண்ட அன்னை மரியாளின் திருவிழா கொண்டாட்டத்திற்கு வந்துள்ள உங்கள் அனைவரையும் யசாயா தானியேல் அன்பியங்கள் சார்பாக வரவேற்கிறோம். இறைவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாய் கடந்த ஆண்டு வழிநடத்திய அன்னை இந்த ஆண்டிலும் வழிநடத்த வேண்டி இப்பலியில் இணைந்துள்ளோம். இன்றைய வழிபாட்டில் இயேசுவும் இறைவேண்டலும் என்ற தலைப்பில் சிந்திக்க உள்ளோம். இறைவேண்டல் என்பது ஒரு உறவு. இறைவனை தந்தையாகவும் நம்மை அவரது பிள்ளையாகவும் பாவித்து பேசிக்கொள்ளும் ஓர் அழகிய உறவு. இறைவன் அனைத்திற்கும் மேலானவர். அவர் தம்மையே தம் திருமகன் இயேசுவில் வெளிப்படுத்தி உள்ளார். அந்த இறைமகனே நமக்கு இறைவேண்டலையும் அதன் முக்கியத்துவத்தையும் கற்றுக் கொடுத்து நம் இறை நம்பிக்கையையும் நம் அப்பா பிள்ளை உறவையும் பலப்படுத்துகிறார். இயேசு இறைவேண்டல் செய்வதில் ஒரு வழிகாட்டியாக இருந்து விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது மட்டுமல்லாது, இறைவேண்டலில் எவ்வாறு உறுதியான மனநிலையோடு நிலைத்திருக்க வேண்டும் என்பதனை தம் உவமைகள் மூலம் வெளிப்படுத்துகிறார். இயேசுவின் இறைவேண்டல் உவமைகளில் விசுவாசம், விடாமுயற்சி, தாழ்ச்சி போன்ற பண்புகளை காணலாம். நள்ளிரவில் கதவை தட்டிய நண்பர் உவமை மூலம் விசுவாசத்துடன் இறைவேண்டலில் ஈடுபட வேண்டும் என்றும், நேர்மையற்ற நடுவர் கைம்பன் உவமையில் விடாமுயற்சியுடன் செய்த இறைவேண்டலில் கேட்டது கிடைத்ததையும், பரிசேயரும் வரிதண்டுபவரும் உவமையில் தாழ்ச்சி நிறை உள்ளத்தையே இறைவன் விரும்புகிறார் என்பதனையும் விளக்குகிறார். வாழ்வின் முக்கிய தருணங்களில் இறைவேண்டலின் முக்கியத்துவத்தை காட்டுகிறார். இறுதி உணவில் சீடத்துவ பணிக்கான இறைவேண்டலையும், கெத்சமனி தோட்டத்தில் வாழ்வின் இன்னலை தாங்கும் சக்திக்காக இறைவேண்டலால் பலப்படுத்தப்படுகிறார். நாமும் பல நேரங்களில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நாடி இறைவேண்டலை தொடர்கிறோம். அதிசயங்களில் நிலை பெறும் நம்பிக்கை உண்மையான நம்பிக்கை அல்ல. இறைவேண்டல் செய்யும் போது கிடைக்கும் என்ற முழுமையான நம்பிக்கையோடு இறைவேண்டல் செய்ய வேண்டும். அவர் அரியணை முன்பு நாம் இறைவேண்டல் செவிமடுக்கப்படும் என்ற உறுதியான நம்பிக்கையுடன் இப்பலியில் இணைவோம். ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளை, நம்முடைய மண்ணின் பாதுகாவலி புனித மரியனையினுடைய திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நாளில், இந்த 6வது நவநாளில் இந்த திருப்பலியை தலைமையேற்று அருள் ஆசிரை பெற வந்திருக்கக்கூடிய நம்முடைய அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய அன்பு தந்தை புதுமை ஜோசப் ராஜன் அவர்களை கரங்களை தட்டி வருகை என்று அன்போடு வரவேற்கின்றோம். மேலும் இந்த நாளிலே தந்தையோடு இணைந்து நமக்காக ஜெபிக்க வந்திருக்கக்கூடிய அன்பு தந்தை தாமஸ் அவர்களையும் கரங்களை தட்டி வருகை என்று அன்போடு வரவேற்கின்றோம். அன்புக்குரியவர்களே, கடவுள் நாம் ஒவ்வொருவருக்கும் நல்லதே செய்திருக்கின்றார். இயேசு ஜெபித்தார், நிறைவான மாட்சியை கண்டார். நாமும் ஜெபிக்க வேண்டும். புதுமைகளையும் அற்புதங்களையும் நமது வாழ்க்கையில் காண இயேசுவோடு இணைந்து ஜெபிப்போம். துன்பமாக இருக்கலாம், இன்பமாக இருக்கலாம், ஜெபம் ஒன்றுதான் நம்மை தாங்கி பிடிக்கும் என்ற உணர்வோடு கண்களை மூடி கரங்களை குவித்துக் கொள்வோம். இந்த அருமையான நேரத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். இவரே என் அன்பார்ந்த மைந்தர், இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று சொல்லி இயேசுவை குறித்து தந்தையாம் கடவுள் மகிழ்ந்திருந்தது போல நம் ஒவ்வொருவரையும் குறித்து தந்தையாம் கடவுள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். இவரே என் அன்பார்ந்த மகன், இவளே என் அன்பார்ந்த மகள், இவள் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை குறித்து மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஜெபங்களை முன்னெடுப்போம். தூபம் போல நம்முடைய ஜெபம் ஆண்டவருடைய திருப்பாதம் செல்ல வேண்டும் என்ற உணர்வோடு இந்த தெய்வீக கல்வாரி திருப்பலியில் நாம் இணைவோம்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இதோ திருப்பலி போல உயர்ந்த பாக்கிய ஜெபம் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. ஆகவே 10 நாட்களும் தூய மரியன்னையை நினைத்து நவநாளை ஒப்பு கொடுத்து அன்னையினுடைய தெய்வீக கொடைகளால் நிரப்பப்பட நாம் நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே ஜெபித்தார். பச்சை மரமே ஜெபிக்கிறது என்று சொன்னால் பட்ட மரம் நாமெல்லாம் இன்னும் எவ்வளவு உருக்கத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு முன்மாதிரி காட்டினார். எனவே ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இந்த பலியிலே இறைவா, தினம் தினம் ஜெபிக்க உம்முடைய தெய்வீக அருளால் நான் நிரப்பப்பட எனக்கு வழிகாட்டும், எனக்கு வாழ்வழியும் என்று சொல்லி ஜெபிப்போம். அன்னை மரியாள் இயேசுவுக்கு கற்றுக் கொடுத்த அன்னை நமக்கும் கற்றுத் தருவாராக. அந்த அருளால் நிரப்பப்படுவதற்கு தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். வல்ல கடவுள் நம் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களிலிருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோருக்கு அமைதியும் வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இறைவனாக விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே,
பாவம் போக்குபவரே எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூயாவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, புனித கன்னி மரியாவின் மாட்சிக்குரிய நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை புகழ்கிறோம். அவரது பரிந்துரையால் நாங்கள் உமது அருளின் நிறைவிலிருந்து பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. ஆண்டவரை நாடும் பிற இனத்தாரும் சொந்த மக்களினமாக ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். அவர்களும் ஆண்டவரின் இறைவேண்டல் இல்லத்தை உரிமை சொத்தாக்கி கொள்வார்கள். ஆண்டவருடைய உடன்படிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டு அவருடைய இல்லத்தை நாடுபவர்கள் அனைவரும் அவருடைய மக்களினமாக அறியப்படுவார்கள் என்ற ஆண்டவரின் ஆசையை கூறும் முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 56, இறைவசனங்கள் 6 முதல் 8 முடிய. இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 56, இறைவசனங்கள் 6 முதல் 8 முடிய. ஆண்டவருக்கு திருப்பணி செய்வதற்கும் அவரது பெயர் மீது அன்பு கூர்வதற்கும் அவர்தம் ஊழியராய் இருப்பதற்கும் தங்களை ஆண்டவரோடு இணைத்து கொண்டு ஓய்வு நாளை தீட்டுப்படுத்தாது கடைபிடித்து தம் உடன்படிக்கையை உறுதியாய் பற்றி கொள்ளும் பிற இன மக்களை குறித்து ஆண்டவர் கூறுவது: அவர்களை நான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன். இறைவேண்டல் செய்யப்படும் என் இல்லத்தில் அவர்களை மகிழச் செய்வேன். அவர்கள் படைக்கும் எரிபலிகளும் மற்ற பலிகளும் என் பீடத்தின் மேல் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏனெனில் என் இல்லம் மக்களினங்கள் அனைத்திற்கும் உரிய இறைமன்றாட்டின் வீடு என அழைக்கப்படும். சிதறிப்போன இஸ்ரேல் மக்களை ஒருங்கே சேர்க்கும் என் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது: அவர்களுள் ஏற்கனவே கூட்டி சேர்க்கப்பட்டவர்களோடு ஏனையோரையும் சேர்த்து கொள்வேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. மலை போல துன்பம் என்னை சூழும் போது மலை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது மலை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல பாசம் தந்தை போல நேசம் ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொண்டதும் யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைப்பதும் யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொண்டதும் யாரும் இல்லையே.
உம்மை போல அரவணைப்பதும் யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மீட்பு அருளும் பொருட்டு நமக்காக கிறிஸ்து மீண்டும் தோன்றுவார் என்பதை எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் நமக்கு இன்று எடுத்துரைக்கிறது. இறைவனின் மகனான அவர் விண்ணகத்தில் கடவுளின் திருமுன் நம் சார்பாக நிற்கிறார். நமக்கு மீட்பு வழங்கும் பொருட்டு மீண்டும் நமக்காக வருவார் என்று கூறும் இவ்வாசகத்திற்கு செவிகொடுப்போம். இரண்டாம் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வசனங்கள் 23 முதல் 28 முடிய. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வசனங்கள் 23 முதல் 28 முடிய. விண்ணகத்தில் உள்ளவற்றின் சாயல்களே, இத்தகைய சடங்குகளால் தூய்மை பெற வேண்டுமென்றால் மண்ணகத்தில் உள்ளவை இவற்றிலும் சிறந்த பலிகளால் அல்லவா தூய்மை பெற வேண்டியிருக்கும். அதனால்தான் கிறிஸ்து மனிதனின் கையால் அமைக்கப்பட்டதும் உண்மையான தூயகத்திற்கு முன்னடையாளமாய் இருப்பதுமான இவ்வுலக தூயகத்திற்குள் நுழையாமல் விண்ணுலகத்திற்குள்ளே நுழைந்திருக்கிறார். அங்கே இப்போது நம் சார்பாக கடவுளின் திருமுன் நிற்கிறார். தலைமை குரு விலங்குகளின் இரத்தத்துடன் ஆண்டுதோறும் தூயகத்திற்குள் செல்வார். அதற்கு மாறாக கிறிஸ்து தம்மையே ஒரே முறை பலியாக கொடுத்தார். அதை மீண்டும் மீண்டும் செய்யவில்லை. அவ்வாறு செய்திருப்பார் என்றால் உலகம் தோன்றிய காலம் தொட்டு அவர் மீண்டும் மீண்டும் துன்புற்றிருக்க வேண்டும். அதற்கு மாறாக உலகம் முடியும் காலமான இப்போது தம்மையே பலியாக கொடுத்து பாவங்களை போக்குவதற்காக ஒரே முறை உலகில் வெளிப்படுத்தப்பட்டார். மனிதர் ஒரே முறை சாவுக்கு உட்படுகின்றார். பின்னர் இறுதி தீர்ப்பு வருகிறது. இதுவே அவர்களுக்கென உள்ள நியதி. அவ்வாறே கிறிஸ்துவும் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மை தாமே பலியாக கொடுத்தார். அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார். ஆனால் பாவத்தின் பொருட்டு அல்ல, தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பு அருளும் பொருட்டே தோன்றுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உமக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11 இறைவசனங்கள் 1 புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 11 இறைவசனங்கள் 1. இயேசு ஓரிடத்தில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அது முடிந்ததும் அவருடைய சீடர்கள் ஒருவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தம் சீடருக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்தது போல் எங்களுக்கும் கற்றுக்கொடும் என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இவ்வாறு சொல்லுங்கள்: தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, எங்கள் அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் அனைவரையும் நாங்கள் மன்னிப்பதால் எங்கள் பாவங்களையும் மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோரிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் என்று கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, மரியன்னையினுடைய ஆண்டு பெருவிழாவை மகிழ்ந்து கொடியேற்றத்தோடு கொண்டாடி ஒவ்வொரு நவநாளையும் இறை வேண்டலின் நாளாக நாம் சிறப்பு செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இதோ நம்முடைய பாப்பரசர் இறை வேண்டலை மையமாக கொண்டு இதோ வருகிற யூபிலி ஆண்டை நாம் சிறப்பு செய்வதற்காக தயாரிக்க கொடுத்த அழைப்பை முன்னிட்டு நமது பாசத்திற்குரிய பங்கு தந்தை இறை வேண்டல் எவ்வாறு தனி மனித வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் நம்முடைய திருச்சபையின் வாழ்விலும் இந்த சமூகத்திலும் இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு நாளும் தியானிக்க ஜெபிக்க அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, எனவே ஜெபத்தை பற்றி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லித் தருகிறார்கள். ஆனால் ஜெபத்தின் நாயகன், ஜெபத்தின் மூல ஊற்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஜெபம் என்கின்ற ஒரு கருவியை, ஜெபம் என்கின்ற ஒரு ஆசீர்வாதத்தை எவ்வாறு தனது வாழ்வில் கடைபிடித்தார் என்பதைத்தான் இந்த நாளிலே நாம் ஜெபிக்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த லூக்கா எழுதிய நற்செய்தி 11வது அதிகாரத்தில் இவ்வாறு வாசித்தோம்: இயேசு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருப்பதை பார்த்த சீடர்கள், ஆண்டவரே, எங்களுக்கும் ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று கேட்டார்கள். நீங்கள் ஜெபிப்பதை பார்த்தால் உங்கள் குழந்தைகள் உங்களிடம், எனக்கும் ஜெபிக்க கற்றுக்கொடு அம்மா, அப்பா, நான் எப்படி ஜெபித்து வாழ வேண்டும், ஜெபத்தால் எனக்கு என்ன நன்மை கிடைக்கும், கொஞ்சம் சொல்லிக் கொடுங்களேன் என்று கேட்பார்கள். இயேசு கிறிஸ்துவே ஜெபிக்காமல் இருந்திருந்தால், இயேசு ஜெபிப்பதை இந்த சீடர்கள் கண்ணால் ஒரு நாளும் காணாமல் இருந்திருந்தால் எப்படி கேட்க முடியும்? எனவே இன்றைக்கு இயேசுவின் ஜெபத்தை பற்றி ஜெபிக்கிற பொழுது முதல் வரி அல்லது முதல் வார்த்தை, ஏசப்பா, நான் ஜெபிக்க, பிறரும் என்னை பார்த்து ஜெபிக்கின்ற அளவிற்கு, பிறர் என்னை பார்த்து ஜெபிக்க கற்றுக்கொள்ளுகின்ற அளவிற்கு என் குழந்தைகள், என் கணவன், என் மனைவி, இதோ என்னோடு வாழுகிற என் சகோதர சகோதரர்கள், என் சமூக மக்கள், இறை மக்கள் இதோ ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்ற அளவிற்கு நானும் உம்மை இறுக்கமாக பிடித்து கொள்ள எனக்கு வரம் தாரும் என்று சொல்லி ஆரம்பிப்போம். ஏன் இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு நாம் ஆரம்பிக்க வேண்டும் என்றால், ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, ஜெபம் என்பது இறை மனித உறவு. இயேசுவின் சீடர்கள், இயேசு 5000 பேருக்கு உணவளித்தார், அதை பார்த்தார்கள். இதோ இறந்தவனை உயிர்ப்பித்தார், அதை பார்த்தார்கள்.
பேய்களை ஓட்டினார், நோய்களை குணமாக்கினார், எப்படிப்பட்ட நோயையும் குணமாக்கினார். நடக்க முடியாமல் இருந்தான், எழுந்து நடந்தான். பேச முடியாமல் இருந்தான், பேசினான். காண முடியாமல் இருந்தான், கண்டான். உடம்பெல்லாம் தொழுநோய், குணமானான். எல்லாவற்றையும் இயேசுவின் சீடர்கள் பார்த்து கொண்டே இருந்தார்கள். எருசலேம் ஆலயத்திலே போய் சாட்டை பின்னி அந்த எருசலேம் ஆலயத்தை தூய்மை செய்தார். எருசலேம் ஆலயத்தில் இருந்த அசுத்தங்களை எல்லாம் அப்புறப்படுத்தினார். எல்லா விதமான இயேசுவின் வாழ்க்கையையும் சீடர்கள் பார்த்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் இயேசுப்பா, நீங்க ஒருவேளை இறந்து போயிட்டீங்கன்னா இந்த அப்பங்களெல்லாம் பழுகி பெருகி செய்கிற வித்தையை மட்டும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டீங்கன்னா, ஏசப்பா நான் வாட்டில் ஒரு பெட்டி கடை வச்சாவது பொழைச்சிக்குவேன், நீங்கள் வாட்டுக்கு சாக போகிறேன், நான் சிலுவையில் அரைஞ்சிருவாங்க, இதோ இந்த யூத தலைமை குருக்கள் என்னை அவ்வளவுதான் காலி பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, போகிறதே போகிறீங்க, சாகிறதே சாக போகிறேன்னு சொல்கிறீங்க. இந்த அப்பங்களை பழுகுகிற வித்தையை, சரி இந்த செத்தவனை உயிர்ப்பிக்கிற ஒரு வித்தையை மட்டும் கற்றுக் கொடுத்துட்டீங்கன்னா, நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவனாவது செத்துட்டாமனா நாங்களே எங்களை உயிர்ப்பித்துக்குவோம், எங்களுக்கு சாவே வராது. ஆண்டவர் இந்த லாசரை உயிர்ப்பித்தீங்கல்ல, அந்த விதவை பெண்ணினுடைய மகனை உயிர்ப்பித்தீங்கல்ல, அந்த 12 வயது சிறுமி எங்களை கூட்டு போய் எங்க முன்னால தானே உயிர் கொடுத்தீங்க, அந்த வித்தைய அதை நீங்க எப்படி செஞ்சீங்கன்னு கற்றுக் கொடுங்களேன். கேட்கல. அல்லது கண்ணு தெரியாதவன் இந்த அவனை குணப்படுத்தினீங்க, காது கொடுத்தீங்க, பேச வச்சிங்க, ஏதோ நடக்க வச்சிங்க, இதெல்லாம் சொன்னீங்கன்னா என்னத்தையாவது ஒரு வித்தையை சொல்லி 10 ரூபா 5 ரூபா கிடைச்சா என் வயிற்ற பொழப்ப பாட்பேன், அல்லது என்னத்தையாவது வீடு வாசல்னு வாங்கி நல்லா இருப்பேன். கேட்கல. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இயேசுவின் சீடர்கள் இயேசுவிடம் 2 தான் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அதில் ஒன்று தான் இன்றைக்கு வாசித்தோம், ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக்கொடும். இன்னொன்று என்ன கேட்டார்கள்? ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கையை மிகுதியாக்கும். ஏன்னா இயேசுநாதர் இந்த சீடர்களால் விரட்ட முடியாத ஒரு பேயை, ஊமை செவிட்டு பேய் என்று சொல்லப்பட்ட ஒரு பேயை, இயேசு மலை மீது இருக்கிறார், கீழே இறங்கி வருகிற பொழுது பெரிய வாக்குவாதம், சீடர்களை மற்றவர்கள் அடிக்க போகிறார்கள். என்னடா உங்களுக்கு இது கூட தெரியலையா? அப்போது இயேசு கிறிஸ்து அங்கே அந்த பேயை ஓட்டுகிற பொழுது சீடர்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், நம்மளால முடியாத ஏதோ ஒன்று இயேசுவிடம் இருக்கிறது. அது என்ன? இந்த பேயை ஓட்டுறதுக்கு கத்துத்தான் அவன் சொல்லல, ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கையை மிகுதியாக்கும். 2 வரம் தான் இயேசு உயிரோடு இருந்தது வரை கேட்டார்கள். ஒன்று ஜெபிக்க கற்றுக்கொடும், இன்னொன்று நம்பிக்கையை அதிகமாக்கும். எனவே ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இந்த 2ம் இயேசுவின் வாழ்வில் நிரம்ப இருந்தது. காலையில் ஜெபித்தார், மாலையில் ஜெபித்தார், அதிகாலையில் எழுந்து போய் ஜெபித்தார், நாள் முழுவதும் ஜெபித்தார், அப்பங்களை பலுகும் முன்பு ஜெபித்தார், லாசரை உயிர்ப்பிக்கும் முன்பு ஜெபித்தார், இதோ ஒவ்வொருவருக்கும் குணம் கொடுப்பதற்கு முன்னால், நலம் தருவதற்கு முன்னால் ஜெபித்தார், எல்லோருக்கும் ஜெபிக்க கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார். எனவே இயேசு ஜெபிப்பதின் முன் மாதிரி. இயேசுவின் இறைவேண்டலை பற்றி பார்ப்பதற்கு முன்னால் இயேசுவின் ஜெபம் என்பது முன்மாதிரி, அவரை முன்மாதிரியாய் காட்டியது. அதனால் தான். எனவே ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, அப்படிப்பட்ட ஒரு ஜெபிக்கின்ற உள்ளத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, ஜெபம்னா என்ன? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லி தருவாங்க. நீங்கள் ஆழமாய் தெரிந்து கொள்ள வேண்டியது இயேசுவின் இறுதி ஜெபம் அதை நமக்கு உணர்த்துகிறது. இயேசுவின் ஜெபம் எங்கே ஆரம்பிக்கிறது தெரியுமா? முதலில் திருமுழுக்கு பெற்றவுடன் 40 இரவு 40 பகல் உண்ணவும் இல்லை, உறங்கவும் இல்லை, தண்ணீர் நாக்கில் படவும் இல்லை, விழிப்புணர்வோடு கூடிய உபவாச ஜெபத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்தார். அதுதான் இயேசு செய்த முதல் ஜெபம். முதல் ஜெபமே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஜெபம், வலிமையான ஜெபம், உபவாச ஜெபம். ஏன் 40 இரவு 40 பகல்? ஏன்னா இந்த உலகத்தை மீட்கின்ற, சிலுவையை சுமக்கின்ற பொது பயணத்தை, பொது வாழ்க்கையை தொடங்க வேண்டும்.
அபிஷேகம் செய்யப்பட்டாகிவிட்டது, இனி ஆற்றல் வேண்டும். ஆற்றல் வரவில்லை என்றால் அபிஷேகம் நிலைக்காது. ஆற்றல் வரவில்லை என்றால் இந்த அபிஷேக ஜெபம் வெற்றி பெறாது. எனவே திருமுழுக்கு பெற்றவுடன் இயேசு கிறிஸ்து 40 இரவு 40 பகல் ஜெபித்தார். அது முதல் ஜெபம். அதற்கு பிறகுதான் இவ்வளவு ஜெபம். கடைசி ஜெபம் கல்வாரி மலை மீது அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது தன்னுடைய தாயை நமக்கு தந்தார். கடைசியில் சிலுவையில் அறைந்தவர்களை மன்னித்தார். பக்கத்தில் இருந்தவன், ஆண்டவரே மோட்சத்தில் வரும்போது என்னை நினைவு கூறும் என்று சொன்னான். அவனுக்கு மோட்சத்தை கொடுத்தார். ஆனா எல்லாம் முடித்த பிறகு அப்படியே வானத்தை பார்த்து, என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? தகப்பனே, ஏன்னா யோவான் நற்செய்தி முழுக்க நீங்க வாசிக்கணும். 14, 15, 16வது அதிகாரம் சொல்லிக்கிட்டே இருப்பாரு, நானும் என் தந்தையும் ஒன்று, என் தந்தை என்னுள் இருக்கிறார், நான் என் தந்தையினுள் இருக்கிறேன், என்னை காண்பவன் என் தந்தையை கண்டவன், என் தந்தை எனக்கு அனைத்தையும் கற்றுத் தந்திருக்கிறார், ஆவியானவரை தந்திருக்கிறார். எனவே இந்த விண்ணக தந்தையும் நானும் இப்படி 2 பேரும் ஒண்ணு. அப்படி சொன்ன இயேசு அந்த நம்பிக்கையில் இருந்த, அதனால் அனைத்து காரியங்களையும் அனைத்து தீமையையும் அடித்து துவைத்து விட்டு வாழ்ந்த இயேசு கல்வாரி மலை மீது நிற்கிற பொழுது ஒரு ஜெபத்தை சொல்லுகிறார். என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? இந்த ஜெபம் எதற்காக சொல்லப்பட்ட ஜெபம் தெரியுமா? பிரியமானவர்களே, சிலுவை சுமந்தது எதற்காக? முதல் பாவம், ஆதி பாவம் விடுபட வேண்டும் என்பதற்காக. முதல் பாவம் என்ன? ஆதாம் ஏவாள். அதுவரை ஆண்டவரோடு உலா வந்தவர்கள், கடவுளோடு கரம் கோர்த்து நின்றவர்கள், முதல் முறையாக ஆண்டவர் வந்து பார்க்குறாரு. சாயந்தரம் 5 மணி ஆச்சே, இந்த ஆதாம் இங்கே தானே நிற்பான், ஆளை காணுமே, ஆதாம் ஆதாம் எங்கிருக்கிறாய்? அவன் சொல்றான், ஆண்டவரே உங்க குரல் கேட்குது, நீ கூப்பிடும் தூரத்தில் தான் நான் இருக்கிறேன், உன் குரலை கேட்குற தூரத்தில் தான் இருக்கிறேன், ஆனா உன்னைய என்னால் பார்க்கறதுக்கு கூசுது, கண்ணு கூசுது, வெக்கமா இருக்குது, நான் பாவம் செய்து விட்டேன். நீ சாப்பிடக்கூடாது என்று சொன்ன அந்த பழத்தை சாப்பிட்டு விட்டேன், எனவே உன் கண் பார்வையில் வாழுகிற தகுதியை நான் இழந்து விட்டேன். அதான் முதல் பாவம். கடவுளோடு கொண்ட உறவு முறிந்தது. பிரியமானவர்களே, மரணம் ஒரு பெரிய காரியம் அல்ல, ஆனால் பிரிவு, அந்த பிரிவுதான் பாவத்தின் சம்பளம். கடவுளிடமிருந்து பிரிந்து விட்டான். இப்போ இங்க சிலுவையில் தொங்குகிற பொழுது ஆண்டவராகிய கடவுள் தன் மகன் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி வைத்து அந்த பிரிவை, அங்கே தந்தை கடவுள் மகன் இயேசுவை முழுவதுமாக மனிதனாக, மனிதர்களுக்குரிய இந்த சுமையை, பாவத்தை தீர்க்கின்ற அந்த வலியை, வேதனையை சுவைக்கிற பொழுது நல்லா கவனிக்கணும். தலையில முள்முடி வைக்கும் போது இயேசு கத்தல, கையில ஆணி அறைகிறார்கள், வலி வேதனை. அந்த நேரத்தில் கூட இயேசுநாதர் சத்தம் போட்டு ஐயோ வலிக்கிறதே அப்படின்னு சொல்லல, விழாவில் ஈட்டியை வச்சு குத்தினான். அப்ப கூட இயேசுநாதர் ஐயோ அப்படின்லாம் சொல்லல. கத்தாத செம்மறி போல வாய் திறக்கவே இல்லை, அவர் அழவில்லை, அவர் எந்த விதத்திலும் வலியை வெளிப்படுத்தவில்லை. இந்த உடல் வலி அல்ல, மாறாக உள்ள பிரிவு. அந்த தந்தை கடவுள் தன்னோடு இல்லை, நான் தனித்து நிற்கிறேன், தனிமையாய் நிற்கிறேன். இதுதான் சாபம், இதுதான் முதல் பாவம். எனவே ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, நாம் எப்போதெல்லாம் தனித்து விடப்படுகிறோமோ அப்போதெல்லாம் நாம் பாவத்தில் விழுகிறோம். எனவே ஜெபம் என்பது கடவுளோடு கொண்ட உறவு, அவ்வளவுதான். சிலரை பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பாங்க, சிலர் பேசவே மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. உங்கள் பிள்ளைங்களே பாருங்க, சில குழந்தைகள் 4 வரி தான் பேசும்,
சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேச்சு இருக்காது, ஆனால் அன்பு அதிகமாக இருக்கும். எனவே பேசுதல் முக்கியம் அல்ல, எவ்வளவு பேசணும் அப்படிங்கிறது, ஆனால் இணைந்திருந்தோமா. சில குடும்பத்தில் நம்ம பார்க்கிறோம் பிரிவு, கணவன் மனைவிக்கு இடையிலே, குழந்தைகள் பெற்றோருக்கு இடையிலே, அல்லது சகோதர சகோதரிகளுக்கு இடையிலே பிரிந்து நிற்கிற, ஒருவரோடு ஒருவர் உறவு இல்லாமல் நிற்கிற ஒரு நிலை. எனவே ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, அதுதான் பலி, அதுதான் சாபம். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை உணர்ந்தவராக நமக்கு சொல்லித் தருவது, ஒரு நாளும் ஒரு நொடி பொழுதும் இறைவனை விட்டு பிரியாத உள்ளம் நமக்கு வேண்டும் தான் ஜெபம். இப்ப யோசித்து பாருங்க, ஜெபம்னா என்ன? கடவுளோட இருக்கிறதுனா மூச்சு விடுவதிலும், சிந்திப்பதிலும், உண்பதிலும், உறங்குவதிலும், எல்லா செயலிலும் அந்த நினைப்பு இங்க இருந்துட்டே இருக்கணும். என் கூட யார் இருக்கா? இயேசு இருக்கார், என் கூட கடவுள் இருக்கிறாரு. பிரியமானவர்களே, அதனால தான் சொல்லுவேன், நித்த நித்தம் ஜெபம், நொடி பொழுதெல்லாம் ஜெபம். அப்படின்னா நான் ஜெபிச்சுக்கிட்டே உட்கார்ந்தோம்னா என்ன சாமி வேலை செய்ய முடியும்? ஜெபம் என்பது ஒரு உணர்வு. இப்ப நீங்க என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கல்ல, இப்ப என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி இந்த பீடம் இருக்குல்ல, இந்த பீடம் அங்கேயா இருக்கு இல்ல மறைஞ்சிடுதா? அங்கதான் இருக்கு. நீங்க என்னைய தான் பார்க்குறீங்க, நான் பேசுறதைத்தான் கேட்குறீங்க, ஆனா பீடம் உங்கள் உள்ளத்தில் உங்களுக்கு பின்னாடி நிற்கிறீங்களா? அதுபோல இறை நினைப்பு, இறை சித்தம், இறை எண்ணம், இறைவன் என்னோடு இருக்கிறார் என்கின்ற ஒரு ஆழமான நம்பிக்கை, அதைத்தான் சீடர்கள் கேட்டாங்க. இந்த ஆளு எதுக்கும் பயப்பட மாட்டான். இயேசுநாதருக்கு 5000 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அவன் பிலிப்பு சொல்றாரு, 200 தெனாரியத்துக்கு அப்போ எங்க போய் வாங்க, சரி அப்படியே வாங்கி கொண்டு வந்தாலும் ஆளுக்கு ஒரு துண்டு கூட மிஞ்சாது. இயேசுவே, உங்களுக்கு பயமே இல்லையா, அச்சமே இல்லையா? இவ்வளவு பேருக்கு எப்படி நிற செலுத்துவீங்க? 5 அப்ப 2 மீன் தான் ஒரு பையன் வச்சிருக்கான். இதை வச்சு 5000 பேருக்கு கொடுக்க முடியுமா? பயம் வருமா இல்லையா? நம்ம உள்ளத்துல ஏதோ ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், போதிய அளவு காசு இல்லை, அல்லது திடீர்னு ஏதோ ஒரு பற்றாக்குறை, அல்லது வீட்டுக்கு 50 விருந்தாளி வந்தாங்க, அல்லது கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு, நிறைய சாப்பாடு, திடீர்னு பத்தலை, என்ன செய்வோம்? உடனே ஒரு பயம் வரும், ஒரு அச்சம் வரும். இல்லாமை என்பது அப்படித்தான் ஏற்படுத்தும். ஆனா இயேசுவுக்கு ஒரு நாளும், அதுவும் என்ன செய்கிறார்? அப்பத்தை எடுத்து, 5 அப்பத்தை 2 மீன் எடுத்து கடவுளுக்கு நன்றி கூறி, அழுது புலம்பல, ஒப்பாரி வச்சு ஜெபிக்கல, ஐயோ பத்தாம போயிடுத ஏசப்பா, ஆண்டவனே தகப்பனே, எப்படி 5000 பேருக்கு கொடுக்க போறேன்லாம் சொல்லல, நன்றி கூறி. செத்து போயிட்டான் லாசர், அந்த அம்மாட்ட சொல்லியாச்சு, சகோதரிட்ட, உன் தம்பி இப்போ உயிர் தெழுந்து வருவான். என்னங்கடா 4 நாள் ஆச்சு, நாத்தம் அடிச்சுச்சு, இந்த ஆளுக்கு பைத்தியமா இல்ல நமக்கு பைத்தியமா? சுத்தி இருக்கவங்கலாம் பேசுறான், சிரிக்கிறான், நகைக்கிறார்கள். 4 நாள் செத்த போனா வெளியில வருமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்தை கடவுளுக்கு நன்றி கூறி, தந்தையே நீர் என்னுடைய ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. ஜெபிக்கின்ற உள்ளம் பதறாது. ஜெப உணர்வு உடையவர்கள் 24 மணி நேரமும் ஆண்டவரோடு இருக்கிறேன் என்கின்ற அந்த உணர்வு நிலையில் இணைந்து இருப்பவர்கள் எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழல் இருந்தாலும் பார்த்துக்கலாம், வரட்டும், இவன் என்ன, நானா? வாழ்வது நான் அல்ல, இயேசு. செய்ய போவது நான் அல்ல, ஆண்டவர். என் பிள்ளையை வளர்க்க போவது, கடனை அடைக்க போவது, வீடு கட்ட போவது, திருமண காரியத்தை முடித்து வைக்க போவது, அல்லது மருத்துவமனைக்கு போகிறோம், ஆபரேஷன் பண்ண போறது டாக்டர் இல்ல, எங்க அப்பா மேல இருக்காரு பாத்துக்குவாரு. இயேசு எனக்கு செய்ய போகிறார். பிறகு எனக்கு எதுக்கு பயம்? பிறகு எனக்கு எதுக்கு அச்சம்? பிறகு எனக்கு எதுக்கு கவலை? பிறகு எனக்கு எதுக்கு கண்ணீர்? புரியுதுங்களா உங்களுக்கு? 24 மணி நேரமும் தந்தை கடவுளோடு, என்னோடு தந்தை கடவுள் இருக்கிறார், நான் தந்தை கடவுளுக்குள் இருக்கிறேன் என்கின்ற நம்பிக்கை தான் இயேசுவின் ஜெபத்தின் ஆணிவேர். அது இல்லாம நீங்க இங்க வந்து எவ்வளோ கூப்பாடு ஓட்டாலும் ஆண்டவர் வந்து எட்டி பார்ப்பாரு உன் இதயத்துக்குள்ள. வாய் சரியாத்தான் சொல்லுது, அழுக ஒப்பாரிலாம் சரியாத்தான் இருக்கு, உன் இதயத்துல என்னைய வைக்கலையே, நீ அங்க வேற என்னமோலாம் வச்சிருக்க,
நான் எப்படி உள்ள வர முடியும்? கேட்பாரா கேட்க மாட்டாரா? பிறகு அதனாலதான் சீடர்கள் இயேசுகிட்ட எங்களுக்கு அப்பத்தை மாத்திர வித்தியை கத்துத்தான்னு கேட்கல, எல்லாத்தையும் மற்ற அவர் செஞ்ச புதுமைகளை எனக்கு செய்ய ஆற்றல் கொடு அல்லது அந்த சூத்திரத்தை கத்து கொடுலாம் சொல்லல. ஐயோ, உண்மையை பத்தி எங்களுக்கு தெரியுது, நீ நம்பிக்கையில சிறந்த ஆளா இருக்கிற, அந்த நம்பிக்கையை மட்டும் எனக்கு கொடு, நான் மற்றதெல்லாம் பார்த்துக்கிறேன். உங்கள் உள்ளம் நம்பிக்கையில் சிறந்த உள்ளமாக இருந்தால் கடல்ல போவீங்க, போகும்போது படகு கவிழ்ற அளவுக்கு பயங்கரமா அலை அடிக்கும், நீங்க ஆட்டுக்கு தூங்குவீங்க, கவலையே இல்லாம தலையணை வச்சு தூங்கிட்டு இருப்பீங்க. உங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் பதறுவாங்க. நீங்க எந்திரிச்சு புயலையும் கடலையும் பார்த்துச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. அது சத்தம் போடாம உட்காரும். உங்களை கெடுக்க வருகிறவர்கள், உங்கள் வாழ்வை அழிக்க வருகிறவர்கள், உங்களை அவமானப்படுத்த வருகிறவர்கள், உங்களுக்கு இடையூறு செய்கிறவர்கள், உங்களை ஒழித்து விட வேண்டும் என்று அலைவோல் கிளம்புகிறவர்கள், உங்கள் படகை கவிழ்த்து விட வேண்டும், உங்கள் குடும்பத்தை இல்லாமல் செய்து விட வேண்டும் என்று வா 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 வா. எத்தனை பேர் வருவ? 50 பேர் வருவியா? வா வா. 500 பேரா? வா வா வா. 5000 பேர் வருவியா? நீ வா. என்னடா, நாங்கெல்லாம் அதிகாரம் படைச்ச ஆள்க, நாங்கெல்லாம் பணம் படைச்ச ஆள்க, என் கூட ஆண்டவர் இருக்கிறாரு, இப்போ பாக்குறியா அப்படின்னு நீங்க பாம்பு மாதிரி சீருவீங்க. மொத்த படையும் ஓடிப்போம். என்னது வேணும்? நம்பிக்கை. யார் கொண்ட நம்பிக்கை? இயேசு கொண்ட நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? இந்த தந்தை கடவுள் நான் இப்ப பேசினாலும் ஓடினாலும் நடந்தாலும் பீடம் பின்னாடியே இருக்குல்ல, அதுபோல என் உள்ள திரையில் பின்னணியில் இந்த தந்தை கடவுள் எப்போதும் பிரசன்னமாக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஆட்களுக்கு என்ன இயல்பா நடக்கும்னா, பேசிக்கிட்டே இருக்கமா, கொட்டாய் வந்தா கூட சிலுவை வரும், எங்கேயோ மணி அடிச்சா கூட நமக்கு சிலுவை போடணும். அன்னைக்கு சுரண்டையில் உட்கார்ந்து ஆட்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறோம், திடீர்னு இந்த மணி அடிக்கிற சத்தம் கேட்டது, ஆட்டோமேட்டிக்காக கை போயிடுது. பக்கத்தில் இருந்த ஆளுக்கு சொல்றாங்க, இந்த மணி எங்க அடிக்க தெரியுமா? தெரியலையே தம்பி, மேக்க இன்னொரு கோயில் இருக்குல்ல, இந்து கோயில், அவன் இப்போ அடியா அலாரம் வச்சிருக்கான், அந்த அலாரத்தில் டொயிங் டொயிங்னு அடிச்சுது. எப்பா எனக்கு எவன் மணி அடிச்சான்னு தெரியாது, எனக்குள்ள மணி சத்தம் கேட்டுடுதுன்னா கை தன்னால என்ன செய்யும்? இவ்வளவுதான். சொல்லி சொல்லி சிரிச்சோம். ஆட்டோமேட்டிக்ங்கிறான். நீங்க அப்படியே மாறிடுவீங்க. சாப்பாடு அள்ளி போடணுமா? ஐயோ இயேசுவே ரட்சியம். அந்த சாப்பாடு நஞ்சா இருந்தா கூட மாறிடும். அந்தோனியார் சிலுவை போட்டு தானே சாப்பிட்டாரு, நஞ்சு கலந்த உணவு பாயாசமா மாறிச்சா இல்லையா? அவன் தானே திணறனா? ஏன் இந்த சிலுவை வந்தது? எங்க இருந்து வந்தது? ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். உங்களுக்கு என்ன நடந்தாலும் வந்துரும், எப்படி நடந்தாலும் வந்துரும். ஏன்னா இந்த பின் மூளையில ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், கடவுள் என்னோடு இருக்கிறார், எனக்கு எந்த தீமையும் வராது, எனக்கு எந்த தொல்லையும் வராது, என் தெய்வம் என்னோடு இருக்கிறார், எனக்கு குறை என்று ஒன்றும் வர முடியாது, எனக்கு அழிவென்று ஒன்றும் வர முடியாது. நான் நடந்து போகும் பாதையில விரியன் பாம்பு கடந்ததுன்னா ஆண்டவர் கையை வச்சு தாங்கிக்குவாரு. சிங்கக்குட்டி கடந்ததுன்னா நான் மிதிச்சு போனாலும் அது பெப்பரப்பேன்னு சும்மாலாம் படுத்துக்கணும், அது வாயை கட்டுவாரு. தானியேலு சிங்க கொகையில தூக்கி போடும் போது சிங்கத்தின் வாயை கடவுள் கட்டலையா? ஏன் நான் நடந்து போற பாதையில நீ சிங்க மாதிரி நின்னுவாரு, நீ ஓனாய் மாதிரி நின்னுவாரு. ஆண்டவர் ஒன்னு எனக்கு எந்த தீங்கும் செய்ய விட மாட்டாரு. இந்த நினைப்பு இங்க ஆழமா இருக்கணும். இயேசுவின் ஜெபம்னு எடுத்த உடனே அவர் சொன்ன வார்த்தைகளுக்குள் போகாதங்க. ஏன் தெரியுமா? இன்னைக்கு அதான் அந்த வாசகத்தை வாசித்தோம், லூக்கா நற்செய்தி 11வது அதிகாரம். சீடர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், இந்த ஆளு என்ன மணிக்கணக்கா ஜெபிக்கான், விடிய விடிய ஜெபிக்கான். உடனே போய் இயேசுவே எங்களுக்கும் ஜெபிக்க கற்றுத்தாங்களேன். விண்டுலையில் இருக்கிற எங்கள் தந்தையை ஜெபம் இருக்கலாம், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பாப்போம். விண்டுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, ஒரு நிமிஷம் ஆயிருக்கு. இது ஏதாவது பரவாயில்ல, கோயில் எல்லாரும் சேர்ந்து நிதானமாக சொன்னீங்க. தனியாக யாரையாவது ஒருத்தர் கூப்பிட்டு எல்லாம் சொல்லு அப்படின்னா ஆமேன் அப்படின்னு ஜோன் சொல்லுவான். சாயந்தரம் போல் இந்த பேரில் ஜோன் சொல்லலாம்ல, படபடன்னு என்ன செஞ்சிருவான். அப்படி வேகமாக சொல்லி பார்த்தா 30 செகண்ட் கூட என்ன செய்யாது, வராது. இந்த ஆள் விடிய விடிய ஜோம் பண்ணாரு, அதிகாலையில் போய் ஜோம் பண்ணாரு,
ராத்திரி நேரம் ஜெபம் பண்ணாரு, எல்லா நேரமும் ஜெபம் பண்ணாரு. நீங்க ஒரு காரியத்தை, ஒரு வரைகிற காரியம்னு வச்சுக்கோமே, விடிய விடிய செஞ்சீங்க, நல்லா செஞ்சு வச்சிருக்கிறீங்க. ஒரு மாசமா நீங்க ஒரு காரியத்தை செஞ்சீங்க, அல்லது நீங்க நல்லா சமைக்கிற ஆள்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒண்ணு உங்ககிட்ட நல்ல வித்தை இருக்கு. நான் வந்து கேட்கிறேன், நல்லா செய்றீங்களே, எனக்கும் சொல்லி கொடுங்களேன். அப்படியா? ஒண்ணும் இல்லை சாமி, இதெல்லாம் அள்ளி இப்படி இப்படி போடணும், சரியாயிரும். எனக்கு கோபம் வருமா வராதா? வருமா வராதால? சொல்லி கொடுக்க விருப்பம் இல்லைன்னா சொல்லி கொடுக்க முடியாதுன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு ஒன்றும் இல்லை சாமி, உப்பு உரப்பு புளிப்பு இவ்வளவுதான் விஷயம், இது இப்படி இப்படி சேர்த்தோம்னா இப்படி இப்படி சரியாயிரும். ஒரு சாமி ஒன்றும் இல்லை, பேனா பென்சில் இப்படி கோடு கீடு போடணும், இப்படி கலர் கொடுக்கணும், இப்படி நல்லாயிரும். அப்படியா? உன்னைய வச்சுக்கிறேன். ஏசுநாதர் சொல்லி கொடுத்த ஜபம் அப்படித்தானே? ஏன் நீ விடிய விடிய இவ்வளவுதான் சொன்னியா? அருந்த மரியா வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்கு விண்ணுலகிற்கு எங்கள் தந்தையே இவ்வளவுதான் நீ சொன்னியா? விடிய விடியா இப்படியா சொல்லிட்டு இருந்த? ஏசுநாதர் இந்த ஜபத்தையா விடிய விடிய சொல்லியிருப்பாரு? நீங்க சொல்லி பாருங்க, ஒரு அரை மணி நேரம் தன்னால தூக்கம் வரதா இல்லையான்னு தெரியும். ஏமா ஒரே ஜபத்தை ஜோமால கையில் எடுத்தவனே தூக்கம் வரதா இல்லையா? 10 மணி முடியும் தூக்கம் வரதா இல்லையா? ஏன்? புத்தி சமாதானம் ஆயிரும். அருள் நிறைந்த இப்படியே சொன்னதே சொன்னா தூக்கம் வருமா வராதா? அவன் ஏசுநாதருக்கு எவ்வளவு விவரம். அதைத்தான் சொல்றேன், வார்த்தை முக்கியம் இல்ல, அவர் அதைத்தான் சொல்றாரு. டே, நான் சொன்ன வார்த்தையெல்லாம் நீ மனப்பாடம் பண்ணி என்ன செய்ய போற? அது முக்கியம் இல்ல, எனக்குள்ள இருந்த நம்பிக்கையை பாத்தியா? அதைத்தான் சீடர்கள் திரும்ப தெளிவாக கேட்டார்கள். தந்தை என்னோடு இருக்கிறார், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், கடவுள் என்னோடு இருக்கிறார். இந்த நம்பிக்கை நமக்குள் இருக்க வேண்டும். இயேசுவுக்கு இந்த நம்பிக்கை முழுவதும் இருந்தது. அப்படி இருந்தா எப்பமெல்லாம் ஜெபிப்போம் அப்படின்னா, மூச்சு விட்டாலும் ஜெபிப்போம், தும்முனாலும் ஜெபிப்போம், படுத்தாலும் 4 பக்கம் சிலுவை போடு, ஆண்டவனே என் தகப்பனே ஏசப்பா என்னை காப்பாத்து, எந்திரிச்ச உடனே ஆண்டவரே இந்த நாளெல்லாம் உங்க பாதத்தில் ஒப்பு கொடுக்குறேன். 24 hours ஒரு சின்ன வேலைக்கு கிளம்புறீங்க, இங்கனெல்லாம் போகணும், கால் உள்ள வராம போவாது. பஸ்ல ஏறும் போதே இயேசுவே ரட்சியும் தான் நீ ஏறுவ. என்ன எப்ப பார்த்தாலும் இயேசுவே இயேசுவே தெய்வமே மாதாவே அந்தோனியாரே சூசேப்பரே இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கியண்ணா. அப்படியா சொன்னேன்? ஐயோ எனக்கே தெரியலையே, உங்களுக்கே தெரியாது, உங்க புத்திக்கே தெரியாது, அனிச்சை செயலாக மாறிவிடும். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, எனவே இயேசுவின் ஜெபம் நமக்கு கற்றுத்தருகிற பாடம் ஒன்றே ஒன்றுதான், தொடர்ந்த ஜெபம், நம்பிக்கையோடு கூடிய ஜெபம். இதை தாண்டி ஒரு சில விளக்கங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அதற்கு அவரே சில எடுத்துக்காட்டு சொல்றார். என்ன எடுத்துக்காட்டு சொல்லுகிறார்? ஒன்று, ஒரு ஏழை கைம்பெண் ஒருத்தி இருந்தா, ஒரு பணக்காரன் ஒருத்தன் இருந்தான், அவன் அதிகாரி, ஆணவம் பிடிச்சவன். இவனை போய் இவ தொடர்ந்து மனம் தளராமல் இறைவனிடம் வேண்டுவதற்காக இந்த எடுத்துக்காட்டை சொன்னார். சில சமயத்திலே நீங்கள் ஜெபிக்கிற பொழுது உடனே பதில் கிடைக்காது, ஆனா நீங்க கடவுளோட தான் இருப்பீங்க, ஆனா வலி வேதனை இருக்கும், துன்பம் இருக்கும், துயரம் இருக்கும். இயேசுவுக்கு இருந்தது போல காட்டி கொடுக்கிற யூதாசு உங்க கூடவே இருப்பான். உங்களை தொந்தரவு செய்கிறவர்கள், உங்களை சுமைப்படுத்துகிறவர்கள் உங்களோடு இருப்பார்கள். நீங்கள் மனம் தளர்ந்து விடக்கூடாது. ஒன்று. பிரியமானவர்களே, இரண்டாவது இயேசு சொல்லி தருகிறார், நள்ளிரவில் ஒரு நண்பன் போய் தட்டிக்கிட்டே இருந்தான். இடைவிடாது ஜெபிக்க வேண்டும், மனம் தளராமல் ஜெபிக்க வேண்டும், இடைவிடாது ஜெபிக்க வேண்டும், நன்றியோடு ஜெபிக்க வேண்டும். 5 அப்பம் 2 மீன் பலுகுகிற பொழுதும், லாசரை குணப்படுத்துகிற பொழுதும் நன்றியோடு கூடிய ஜெபம். அது மட்டுமல்ல, 10 தொழில்நோயாளிகளை குணப்படுத்திய பொழுது அவர்கள் ஒருத்தன் வந்தான். இயேசு சொன்னாரு, ஆண்டவரை போற்றி புகழ அந்நியனாகி உன்னை தவிர வேற எவனும் வரலையா? நன்றியோடு கூடிய ஜெபம், நம்பிக்கையோடு கூடிய ஜெபம், மன உறுதியோடு கூடிய ஜெபம், அழுகையோடு கூடிய ஜெபம், சந்தோஷத்தோடு கூடிய ஜெபம், அதிகாரத்தோடு கூடிய ஜெபம், அடக்கத்தோடு கூடிய ஜெபம். 2 பேர் கோயிலுக்கு போறான். ஒருத்தன் கோயிலுக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு சொல்றான், ஆண்டவனே நீ பாத்தியா எவ்வளவு பெரிய ஆளு, 10ல் உனக்கு காணிக்க கொடுத்தேன், அதை பண்ண இதை பண்ண அப்படி. ஒருத்தன் வெளியில நின்று இப்படியே ஜெபம் பண்ணான், எப்பா என்னை மன்னிச்சிருப்பா. அவனைத்தான் தந்தை தேர்ந்தெடுத்து கொண்டாரே தவிர இதோ வார்த்தைகளை பிதற்றியவனை அல்ல. பணிவோடு கூடிய ஜெபம். இதெல்லாம் இயேசுவின் ஜெபத்தில் வெளிப்பட்டது. இதுதான் இருக்கணும்னு கட்டாயம் இல்லை. நான் மீண்டும் சொல்றேன், நீங்க கடைசியா சொன்ன நன்றியோடு கூடிய இடைவிடாது ஜெபிக்கின்ற, நம்பிக்கையோடு உறுதியோடு ஜெபிக்கின்ற, அல்லது புகழ்ச்சியோடு ஜெபிக்கின்ற, தாழ்ச்சியோடு ஜெபிக்கின்ற, அதிகாரத்தோடு ஜெபிக்கின்றன்னு இந்த வார்த்தையை மட்டும் பிடிச்சுக்கிட கூடாது. இன்றைக்கு இயேசுவின் இறைவேண்டல்ல 2 விஷயம் தான் நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன். ஒன்று, உங்களுக்குள் அவரை போல தந்தையை விட்டு பிரியாமல் இருக்கிறேன், தந்தை எனக்குள் எப்போதும் இருக்கிறார் என்கின்ற எண்ணம், என்கின்ற நினைப்பு.
அதனால் உங்கள் சொல் ஒவ்வொன்றும், உங்கள் செயல் ஒவ்வொன்றும், நீங்கள் என்ன செய்தாலும் அது ஜெபமாய் இருக்க வேண்டும். இன்றையிலிருந்து பயிற்சி செய்ய வேண்டும். இரண்டாவது, ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, மீண்டும் மீண்டும் நான் சொல்லித் தருகிற ஒரே ஒரு ஆசீர்வாதத்தின் காரியம், தந்தையை விட்டு பிரிந்து விடாதீர்கள். இயேசுவின் கடைசி ஜெபம் நமக்கு சொல்லித் தருவது அதுதான். இதுக்கிடையில நீங்க உபவாசம் செய்யணுமா செய்யுங்க. ஒருவேளை நீங்க உபவாசம் செய்யட்டா பிரச்சனை இல்லை. சீடர்கள், இந்த பரிசேயருடைய சீடர்கள் இயேசுட்ட வந்து கேட்கிறாங்கல்ல, எப்பா திருமுழுக்கு யோவானின் சீடர்கள் நோன்பு இருக்கிறார்கள், நாங்கள் பரிசேயர்கள் நோன்பு இருக்கிறோம், இயேசுவே உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை? இயேசுநாதர் சொல்றாரு, இங்க வரு, அவனுக்கு நோன்பு இருக்கணும்னு தேவை வரும்போது அவன் நோன்பு இருப்பான். ஏன் நான் 40 நாள் நோன்பு இருக்கலையா? திருமுழுக்கு பெற்றவுடன் 40 நாள் பாலைவனத்தில் போய் உண்ணா நோன்பு நான் இருந்து ஜெபிக்கலையா? அந்த தேவை வருகிற பொழுது என்னுடைய சீடர்களும் நோன்பு இருப்பார்கள். அப்ப எப்ப நோன்பு இருக்கணும் அது உங்களுக்கு தெரியும். எப்ப தெரியும்? தந்தையோட நீங்க இணைந்திருந்தா, ஆகா எனக்குள் ஒரு சோர்வு வருகிறது, எனக்குள் ஒரு வெறுமை வருகிறது, எனக்குள் ஏதோ ஒரு அதிகாரம் தேவைப்படுகிறது, எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆற்றல் தேவைப்படுகிறது, இந்த ஊமை செவிட்டு பேயை விரட்ட முடியவில்லை, எனவே நான் இன்னும் கொஞ்சம் உபவாசத்தோடு ஜெபம் செய்தால் இந்த பேயை விரட்ட முடியும். இயேசுவின் சீடர்கள் இயேசுவின் மரணத்திற்கு பிறகு அத்தனையும் செய்தார்கள். காரணம் என்ன? தந்தை கடவுளோடு இயேசு இணைந்திருந்ததை உற்று பார்த்தார்கள், அதன்படி செய்தார்கள். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, ரொம்ப அருமையான ஒரு தலைப்பு, இயேசுவின் இறைவேண்டல் என்பதை தியானித்திருக்கிறோம். அப்படியே ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க. அன்பு குழந்தைகளே, அப்படியே ஒரு நிமிஷம் கண்ணை மூடிக்கோங்க. கண்ணை மூடினா உள்ள என்ன வருதுன்னு பாருங்க. உங்க மனசுல உடனே யோசித்து பாருங்க. ஒருவேளை உங்கள் பிரச்சனை ஏதாவது வந்தா, அல்லது தேவை ஏதாவது வந்தா, அல்லது ஏதோ ஒரு ஆசை சம்பந்தப்பட்டதா உள்ள வந்தா, நான் மீண்டும் சொல்றேன், அதுக்கு பின்னால, அது என்னை மாதிரி முன்னால நிற்கும், அதுக்கு பின்னால இந்த பீடம் போல தந்தை கடவுள் இருக்காரான்னு பாருங்க. தந்தை கடவுள் உள்ள இருக்காரான்னு பாருங்க. அவர்கிட்ட அப்படியே குரல் எழுப்புங்க. தம்பி அந்த சி மேஜர் பிடிங்க தம்பி. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, கண்ணை மூடிக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க. அப்படியே ஒரு நிமிஷம் ஜெபிக்கணும். அன்பு குழந்தைகளை, மீண்டும் நான் சொல்றேன், தயவு செய்து பாசத்தோடு உங்கள்கிட்ட கேட்கிறேன், தந்தையோடு நீங்கள் இருந்தால் போதும், தந்தை கடவுளோடு நீங்கள் இருந்தால் போதும், ஆண்டவர் உங்களோடு இருந்தால் போதும். இதோ எந்த நேரமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழலாக இருந்தாலும் சரி, என்ன விதமான வாழ்க்கை முறையாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்வு நிறைவு மிக்கதாக, உங்கள் வாழ்வு ஆசீர்வாதத்தின் வாழ்வாக, உங்கள் வாழ்வு செங்கடலை கடக்கின்ற வாழ்வாக இருக்கும். செங்கடல் உங்கள் முன்னே கடக்கட்டும், நீங்க கவலைப்படாதங்க. இதோ செங்கடல் போல ஒரு துன்பக் கடல் உங்கள் முன்னாடி இருக்கட்டும், நீங்க கவலைப்படாதங்க. அந்த செங்கடலை நீங்கள் கால் நனையாமல் கடந்து செல்வீர்கள். அந்த செங்கடல் உங்களுக்கு முன்னே இருக்கிற அந்த செங்கடல் உங்களுக்காக பிரிந்து வழி கொடுக்கும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், எனக்குள் இறைவன் இருக்கிறார், எனக்கு ஆன்மாவிற்குள், என் உயிருக்குள், என் உள்ளத்திற்குள் இறைவன் இருக்கிறார். தகப்பனே, 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 இதோ விண்ணக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவை போல எல்லா நேரத்திலும், எல்லா சூழ்நிலையிலும், என் வாழ்வின் ஏற்றத்திலும் இரக்கத்திலும், என் வாழ்வின் இன்பத்திலும் துன்பத்திலும், என் வாழ்வின் எல்லா பக்கத்திலும், எல்லா நொடியிலும் நான் எப்படி மூச்சு விட்டு கொண்டிருப்பது எனக்கு தெரியாமல் நடக்கிறதோ அதுபோல என்னுடைய இதோ இந்த மூச்சு சுவாசம் நடப்பது போல உம்முடைய எண்ணம், உம்முடைய சித்தம், உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம், உம்முடைய ஆவியானவர் எனக்குள்ளே இறங்க செய்யும். உம்முடைய ஆவியானவர் எனக்குள்ளே இறங்க செய்யும். உம்முடைய ஆவியானவர் எனக்குள்ளே அக்கினியாய் இறங்க செய்யும். இதோ நான் நடந்து போகிற பாதையிலே பல சமயங்களில் எனக்கு எதிராக வைக்கப்பட்டிருக்கிற கண்ணி வெடிகளை நான் பார்க்கிறேன். எனக்கு எதிராக வைக்கப்பட்டிருக்கிற தீமையை நான் பார்க்கிறேன். என்னை அழித்து விடுவதற்காக, இயேசுவே உம்மை அழிப்பதற்காக இதோ எத்தனையோ பேர் கங்கணம் கட்டி கொண்டிருந்தார்கள். ஆனால் நீர் நடந்து போனீரே, நீர் நடந்த பாதை இதோ இன்று வரை சிலுவை பாதை என்று 2000 ஆண்டுகளாக அழியாத பாதையாக இருக்கிறது. நானும் நடந்து போகிற பாதையிலே வருகிற எல்லா காரியங்களையும் உடைத்து எறிவதற்கு, இதோ உடைத்து எறிவதற்கு நீர் என்னோடு இருக்கிறீர் என்கின்ற ஒரே ஒரு நினைப்பு, அந்த ஒரே ஒரு எண்ணம் போதும்.
அந்த ஒண்ணு போதும். என் சுவாசம் போல் என்னோடு இருக்கிறவரே, நான் நடந்து போகிற பாதையிலே எத்துணை தடைகள் கிடந்தாலும் அந்த தடைகளை உடைத்தெறிகின்ற ஒரு ஆற்றல் நீரல்லவோ செய்கிறீர். அதை நீரே எனக்காக சுத்தப்படுத்தி தாரும். ஆசீர்வாதத்தின் தகப்பனே, எம்மாவூஸ் சீடர்கள் நடந்து போன பொழுது நீர் அவர்களோடு போனீர். ஆனால் அவர்கள் கண்கள் திறக்கவில்லை, அவர்கள் உம்மை காணவில்லை, உம்மை அறியாமல் இருந்தார்கள். ஆனால் ஆசீர்வாதத்தின் தகப்பனே, நானோ உம்மை அறிந்திருக்கிறேன், நீர் என்னோடு இருக்கிறீர் என்பதை உணர்ந்திருக்கிறேன். எம்மாவூஸ் சீடர்களுக்கு நீர் ஒரு அடையாளம் காட்டினீர், அவ்வளவுதான். எம்மாவூஸ் சீடர்களுக்கு அது ஒரு அடையாளம் தான். என்ன அடையாளம்னா, ஏய் நான் உன் கூட இருக்கிறேன், உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உன்னோடு இருக்கிறேன், உலகம் முடியும் வரை உன் வாழ்வு முடியும் வரை மட்டுமல்ல, இந்த உலகம் முடியும் வரை என் அன்பு குழந்தாய், அந்த எம்மாவூஸ் சீடர்களோடு நடந்த நான் உன் வாழ்க்கை பயணத்திலும் உடன் வருகிறேன். உன்னுடைய உரையாடலில் சோர்வு இருக்கிற பொழுது, டே அது அப்படி இல்லடா என் தங்கம், அப்படி இல்லடா, நீ யோசித்து பாரு, நீ மேல போ, நீ யோசி, நீ இன்னும் சிறந்து வாழ்வாய் என்று நான் உனக்கு விளக்க தயாராக இருக்கிறேன். ஆண்டவர் விளக்கட்டும், ஆண்டவர் வெளிச்சம் தரட்டும், நம்முடைய இதயத்திற்குள்ள எண்ணெய் ஊத்தட்டும். இன்றைக்கு இந்த எண்ணெய் பூசுகிற குணமளிக்கின்ற வழிபாடு இருக்கு. எண்ணெய் பூசுவாரு, உச்சந்தலையில எண்ணெய் பூசும் போது இதயம் நிறைஞ்சிடணும். உச்சந்தலையில எண்ணெய் பூசும் போது இதயத்திற்குள்ள அப்படியே அந்த 5 கன்னிப்பெண்கள் அந்த பாத்திரம் நிறைய எண்ணெய் எடுத்துக்கொண்டு போனது போல இன்றைக்கு வீட்டுக்கு போகிற பொழுது நாம் எண்ணெய் எடுத்துக்கொண்டு போக வேண்டும். குறைந்தவர்கள் அல்ல, இல்லாதவர்கள் அல்ல, ஒளிந்தவர்கள் அல்ல, நாம் பயந்தவர்கள் அல்ல, நாம் வீரியத்தின் பிள்ளைகள், ஆசீர்வாதத்தின் பிள்ளைகள், விவேகத்தின் பிள்ளைகள். நாம் நடந்து போகிற பாதையில் சாத்தான் வராது, தீமை நிற்காது, எந்த வினை கட்டுகளும் உங்களுக்கு எதிராக யாரும் செய்ய முடியாதுங்க. நீங்க தயவு செய்து அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தா, ஒருவேளை பயந்து போய் எனக்கு எதிராக ஏதோ பண்ணிட்டாங்க, எனக்கு கோளாறு வச்சுட்டாங்க, எனக்கு ஏதோ கட்டு வச்சுட்டாங்கன்னு நினைச்சா, நான் மீண்டும் சொல்றேன், உங்களுக்குள் இருக்கிற கடவுளை நீங்க அவமதிக்கிறீங்க, உங்களுக்குள் இருக்கிற ஆண்டவரை நீங்க அசிங்கப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா என்னுள் இருக்கிற இறைவன் பெரியவர், எனக்குள் இருக்கிற கடவுள் வலிமை மிக்கவர், எனக்குள் இருக்கிற இறைவன் ஆற்றல் மிக்கவர். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கலாம், ஆனா ஆண்டவரின் பிள்ளை நான். இதோ ஆண்டவரின் பிள்ளை நான். 40 ஆண்டுகள் பாலை வனத்திலே இஸ்ராயல் மக்களுக்கு கடவுள் கொடுக்கலையா? உங்களுக்கு தரமாட்டாரா? உங்க வாழ்க்கையை வசத்த மாட்டாரா? இயேசு சொல்றார் பாருங்க, இதோ வானத்து பறவைகள், அது 140 இல்லை, 60 இல்லை, அதை கூட உடுத்துகிற உணவளிக்கிற கடவுள் உன்னைய சும்மா விட்டுருவாரா? அன்பு குழந்தைகளே, அப்படியே ஜெபிச்சுட்டு வாங்க. ஆண்டவருடைய பாதத்துல நம்பிக்கையோடு மட்டும் ஒப்பு கொடுங்க. ஒரே ஒரு வார்த்தை தான், ஆண்டவரே எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும். ஆண்டவரே எங்களுக்குள் இருக்கிற இந்த விசுவாசத்தை, உம்மீது கொண்ட நம்பிக்கையை, நீர் எங்களோடு இருக்கிறீர் என்கின்ற நம்பிக்கையை பெரிதுபடுத்தும். தந்தை கடவுள் மீது இயேசு கிறிஸ்துவே நீர் எவ்வளவு பற்றோடு இருந்தீர், இதோ நீர் அவரோடு உறுதியோடு இருந்தீரே, அதுபோல உம் குரலை கேட்கவும் உம் முகத்தை பார்க்கவும் நான் ஓடோடி வருகிறேன். உம்மோடு உறவு கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த உறவை முன்னிட்டு இந்த உலகத்தை நான் ஜெயிப்பேன். இந்த உறவை, உம்மோடு கொண்ட உறவை முன்னிட்டு இதோ என் சிலுவைகளை நான் சுமந்து தீர்ப்பேன். உம்மோடு கொண்ட உறவை முன்னிட்டு சாத்தான் என்னை விட்டு ஓடி போகும். உம்மோடு கொண்ட உறவை முன்னிட்டு என் வாழ்க்கை கடலில் ஏற்படுகிற புயலை சீ என்று நான் அடக்குவேன், ஒடுக்குவேன். உம்மோடு கொண்ட உறவை முன்னிட்டு மீட்பின் பாதையில் மீட்பு என்னை வந்து சேர்வதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இன்றைக்கு அழகான ஒரு நற்செய்தி கூட்டத்தை ஆண்டவராகிய கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். இப்போது தொடர்ந்து விசுவாசிகள் மண்டாட்டு, அதை தொடர்ந்து இந்த காணிக்கை பாட்டு எல்லாம் பாடப்படும். ரொம்ப பக்தியாக இருக்கணும். மீண்டும் சொல்கிறேன், இதயத்தில் எண்ணெய் ஊற்றப்பட இருக்கு. எனவே அது முடிந்த பிறகு இதோ இந்த நற்செய்திக்கான விவிலிய விளக்கம் கொடுக்கப்படும். அதை தொடர்ந்து இந்த நற்கருணை எழுந்தேற்றப்படும், ஆசீர்வாதம் கொடுக்கப்படும், எண்ணெய் பூசப்படும். எனவே தயவு செய்து இன்னொரு அரை மணி நேரம் ரொம்ப பக்தியா, நான் மீண்டும் சொல்றேன், எல்லாத்தையும் மறந்துருங்க. முன்னாடி நிற்கிறதெல்லாம் மறந்துருங்க, பின்னாடி இருக்கிறது மட்டும் நினைவுக்கு இருக்கட்டும். உங்க வீடு, உங்களுடைய கவலைகள், உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய துக்கம், உங்களுடைய தேவை, உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும், எல்லா துயரங்களையும், எல்லா அவமானத்தையும், எல்லா அசிங்கத்தையும், எல்லா சவால்களையும் விட்டுருங்க. அது இல்ல விஷயம். பின்னாடி ஆண்டவர் நம்மோடு நிற்கிற பொழுது அவர் வர வர இதெல்லாம் காணாம போயிடும். எனவே ஒரு அரை மணி நேரம் மிகுந்த பக்தியோடு ஜெபிக்க பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய விசுவாசிகள் மன்றாட்டை ஆண்டவருடைய பாதத்தில் எடுத்து வைப்போம்.
எம் திருத்தந்தை ஆயர்கள், அருள்பணியாளர்கள் மற்றும் துறவதார் அனைவரும் ஒரே ஆயனும் ஒரே மந்தையாக இணைந்து செயல்படவும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்கள் நன்முறையில் வழிநடத்திட அருள்தர இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயும் தந்தையுமான இறைவா, இன்று உம்மை தேடி வந்திருக்கும் எம் அன்பிய மக்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதியும். எம் அன்னையாம் கன்னிமரியால் உம்மோடு ஒன்றித்து எவ்வாறு உம் திருவுளத்தை நிறைவேற்றினாரோ அதே போன்று எம் மக்களும் ஒற்றுமையிலும் சமாதானத்திலும் ஒன்றித்திருந்து உம் திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களாக வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே இறைவா, சிறு குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்றவரே, எம் கிராமத்தில் உள்ள சிறு குழந்தைகள் அனைவரும் ஞானத்திலும் அன்பிலும் ஒழுக்கத்திலும் வளர்ச்சி பெற்று விளங்கவும் என்றும் உம் அன்பு பிள்ளைகளாக வளரவும் உம் வல்லமையை இவர்கள் மேல் பொழிய வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலமருளும் இறைவா, உடல்நலக் குறைவினால் மருத்துவமனையிலும் தாங்கள் இல்லங்களிலும் இருந்து சிகிச்சை பெறும் ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்காகவும் உம்மிடம் மன்றாடுகிறோம். உமது அன்பு கரங்களால் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, எங்கள் ஊரை நிறைவாக ஆசீர்வதியும். அனைவரும் உடலுள்ள சுகம் பெற்று எங்கள் கடமைகளை செய்யவும் ஒற்றுமையுடன் தொடர்ந்து வாழவும் செய்கின்ற தொழில்கள் வெற்றி காணவும் எமது பங்கின் வளர்ச்சியால் பங்கு தந்தையுடன் முழுமையாக ஒத்துழைக்கவும் எடுத்துக்காட்டான மக்களாக வாழவும் அருள் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆறுதலின் தெய்வமே இறைவா, பல்வேறு விதமான இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்டுள்ள அண்டை மாநிலமான கேரளா வியநாடு மக்களை திருப்பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். உறவுகளையும் உடைமைகளையும் சொந்த இடத்தையும் இழந்துவிடும் இம்மக்களுக்கு ஆறுதலின் தெய்வமாக நண்பராக நீர்தாமே இருந்து வழிகாட்ட வேண்டுமென்று இறைவா உம்மிடம் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம ஊருடைய தனிப்பட்ட தேவைகளையும் மௌனமாய் ஜெபிப்போம். அன்பான கடவுளே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் இந்த உரிமையோடு உம்மை நோக்கி எழுப்பியிருக்கிற இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகின்றோம். ஆமென். சுரங்களின் இசையிலே கனிந்து சுரந்திடும் ராகங்களே, எல்லாம் இறைவனின் கொடைகளே, இதய நன்றிகள் எங்குங்களே. இதய சுரங்களின் இசையிலே கனிந்து சுரந்திடும் ராகங்களே, எல்லாம் இறைவனின் கொடைகளே, இதய நன்றிகள் எங்குங்களே. அன்பி காணிக்கையாய் நம் நன்றி காணிக்கையாய், அன்பி காணிக்கையாய் நம் நன்றி காணிக்கையாய். இதய சூரங்களின் இசையிலே கனிந்து சுரந்திடும் ராகங்களே, எல்லாம் இறைவனின் கொடைகளே, இதய நன்றிகள் எங்குங்களே. நாளும் நன்றி பலிகள் கொடுத்தல் அவருக்கேற்றதே, மனம் மேல
மேலதாளம் முழங்கியவரை ஏற்றி போற்றுதே. நாளும் நன்றி பலிகள் கொடுத்தல் அவருக்கேற்றதே. மனம் மேலதாளம் முழங்கியவரை ஏற்றி போற்றுதே. நானிலங்கள் விளைந்தன, நவதானியங்கள் குவிந்தன. நானிலங்கள் விளைந்தன, நவதானியங்கள் குவிந்தன. ஆண்டவரே இதை செய்தார் என்போம், ஆண்டவரே இதை செய்தார் என்போம். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்பு கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாக மடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையினின்றி இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இதய அமைதியை இறைவா, தூய கன்னிமரியாளின் நினைவாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிற இப்புகழ்ச்சி பலியை ஏற்றுக்கொள்ளும். இது ஆண்டவருக்குள் எங்களை எந்நாளும் நிலையான உறவில் மலரச் செய்வதாக. ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் தூய ஆவி நிழலிட்டதால் தூய கன்னிமரியாள் உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு அளித்தார். ஆகவே விண்ணகத் தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. இதய அமைதியே இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் எதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று
உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கக்கூடிய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய மறைமாவட்ட ஆயர் அந்தோனி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கத்துடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றலும். யாரெல்லாம் இன்று திருப்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறார்களோ, எந்த கருத்துக்காக செபிக்கிறார்களோ, அவருடைய கருத்துக்களை அனைத்தையும் ஏற்று ஆஸ்வதிப்பீராக. சிறப்பாக இந்த திருப்படியை சிறப்பிக்கின்ற எசையா, தானியேல் அன்பிய இறை மக்களையும் அவருடைய குடும்பங்களையும் அவருடைய தேவைகளையும் அனைத்தையும் கேட்டு அருள் புரிவீராக. இந்த திருப்படியிலே பங்கெடுத்து செபிக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இறைவா. இந்த மறைவுரையில் நாங்கள் கேட்டது போல, நாங்கள் இயேசு இறைவேண்டில் ஈடுபட்டது போல நாங்களும் என்றும் இறைவேண்டலில் ஈடுபட எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தராயிருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தெழுத்தும் வரமருள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து மகிழ்ந்து விரும்பி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேர் இன்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே,
அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வந்திடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம், என் உள்ளமெங்கும் பூ பூக்குதே, புது சந்தோஷங்கள் என்னில் தோன்றுதே. என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம், என் உள்ளமெங்கும் பூ பூக்குதே, புது சந்தோஷங்கள் என்னில் தோன்றுதே. வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும், உன் ஆசி பொங்க நான் வாழுவேன். வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும், உன் ஆசி பொங்க நான் வாழுவேன். என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம், என் உள்ளமெங்கும் பூ பூக்குதே, புது சந்தோஷங்கள் என்னில் தோன்றுதே. வார்த்தை உயிரானது, நான் உனக்காக உயிர் வாழ
உரமாகுது. என்னை தேற்றும் உன் வார்த்தை உயிரானது. நான் உனக்காக உயிர் வாழ உரமாகுது. என்னையாளும் நினைவெல்லாம் நீ அல்லவா, என்னையாளும் நினைவெல்லாம் நீ அல்லவா. நீதம் துணையாகும் என் வாழ்வின் வரமல்லவா, வரமல்லவா. வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும். உன் ஆசி பொங்க நான் வாழுவேன். வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும். உன் ஆசி பொங்க நான் வாழுவேன். என் ஜீவன் தேடும் தெய்வம் மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, உமது திருவிருந்தில் பங்கு கொண்ட நாங்கள் உம்மை புகழ்கிறோம். கன்னி மரியாவை இடையவராது பின்பற்றி எந்நாளும் உமது திரு அவை நாங்கள் வெண்ணக மகிழ்ச்சியை கண்டுணர்ந்து கொள்வோமாக. ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, அனைவரும் முழந்தால் படியிடுவோம். தொடர்ந்து இந்த நற்கருணை ஆசீர், அதிலே அந்த அபிஷேகம் எண்ணெயினால் நாம் நிறைவான முறையிலே இந்த நாளில் ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். எனவே நற்கருணை எடுத்து வைக்கப்படும். நிலையான புகழுக்குரிய முடிந்தவுடனே ஒரு பாடல் பாடப்படும். அதைத் தொடர்ந்து 10 நிமிடம் அன்னை மரியாள் எப்படி மீட்பு திட்டத்தில் அன்னை மரியாள் எப்படி ஒரு மிக முக்கியமான கருவியாக இருந்தார் என்று இந்த திருவிழா, மரியன்னையை பற்றிய திருவிழா. எனவே 10 நிமிடம் மீட்பின் திட்டத்தில் அன்னை மரியாள் என்று நாம் தியானித்து, அதைத் தொடர்ந்து விடுதலையின் ஜெபம், அந்த டெலிவரன்ஸ் பிரேயர், அதைத் தொடர்ந்து இந்த எண்ணெய் பூசுகிற நிகழ்ச்சியோடு இந்த மாலை வழிபாடுகளை நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம்.